அமேசான் பிரைம்ல கில்லர் வேல் அப்படின்னு ஒரு படம் ஒன்று இருந்துச்சு. இந்த ஒரு படம் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா இந்த ஒரு படம் இருக்கு. சரி, இந்த திமிங்கலத்துல வச்சு இது ஏகப்பட்ட கதையம்சமா போட்டு இல்லை சினிமால எடுத்தாலும் சரி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படம் எடுத்திருக்காங்க. ஏகப்பட்ட படம் இந்த திமிங்கலத்துல வச்சு எப்படி ஒரு தனிமையில இருக்கிற தீவுல வந்து ஹீரோ ஹீரோயினை மாட்டி தவிச்சிட்டு அந்த சுறால இருந்து எப்படி மீண்டு வந்தாங்க அப்படின்னு தான் ஒரு படத்தோட கதையம்சமா போகும்னு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா வந்து நம்ம ஹீரோயினிக்கு திமிங்கலத்துக்கு ஒரு தொடர்பு ஒன்று இருக்கு. அது திமிங்கலம் வந்து நம்ம ஹீரோயினிக்கு கொள்றதுக்கு துடிக்குது. அது எதனால ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு படத்துல ஒரு கதை மாதிரி போயிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது அந்த நம்ம ஹீரோயினிக்கு அந்த திமிங்கலுக்கு என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு படத்துல வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதையம்சமா காமிச்சிருப்பா. அதை பார்க்கவும் கொஞ்சம் ரசிக்க முடியாத தான் இருந்துச்சு. ஏன்னா ஹீரோயினி வந்து காதலன் இறந்த ஒரு துக்கத்துல இருக்கா. வருடங்கள் ஆனது அப்புறம் ஒரு ஹீரோயினோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி நம்ம எப்படியாச்சும் ஒரு அட்வென்ச்சர் ஒன்று பண்ணுவோம், மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சும் கிடைக்கும் சொல்லி யாரும் இல்லாத ஒரு தீவு ஒன்று இருக்கு. அந்த தீவுல போய் நம்ம சர்வே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட லவ்வரும் கூட்டிக்கிட்டு ஒரு சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நல்லா சந்தோஷமா அந்த தீவுல வந்து இருக்க போகும்போது அங்கே பார்த்தா திமிங்கலம் வந்துடுது. திமிங்கலம் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டோட காதலன்னா ஒரு கட்டத்தை வந்து எப்படி கடிச்சு தின்றுட்டு போயிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் 2 பேரும் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு பாறை ஒன்று இருக்கு. அந்த பாறை மேல இருந்துகிட்டு சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்கிட்டுமே நகலாம கொள்ளாம ஒரு 2 பேரும் இருக்கிற பாறைக்கிட்டே அந்த திமிங்கலமும் ஒரு கட்டத்துல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியை தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிதாங்க இந்த ஒரு படத்தோட கதையம்சமா இருக்கு. அதை பார்க்கும்போது என்ன சொல்றது, வளர்க்கப்பட்ட கதையம்சமா போட்டு இந்த ஒரு படத்தை தாங்க எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குற ஓரளவுக்கு ரசிக்க முடியாம இருந்துச்சு. ஆனா மெயினா அந்த திமிங்கலம் வர சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்படிலாம் ரியலா எடுக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு நமக்கே தோணுச்சு. எல்லாம் ஒரு இடத்துலயும் நமக்கு வந்து விஎஃப்எக்ஸ் தான் பயன்படுத்திருக்கானுங்க அப்படின்னு நமக்கு ஒரு கட்டத்தில் தோணாது. ரியலாவே இதெல்லாம் காமிச்சிருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஆனா அதுல நடிச்ச ஹீரோயினி அவர் ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வர தக்காளி பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் இருக்காது. அது பார்க்கும்போது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு பாவமா இருக்கிற மாதிரி அந்த லாஸ்ட் சீன்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஐட்டின்னு எல்லாம் பார்க்கறதுக்கு ரசிக்க முடியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோட இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஃபேமிலியோட பார்க்க முடியும். ஏன்னா நீச்சல் ஓடியில இருக்கிற மாதிரி இல்லை ஏற்பட்ட சீன்லாம் இருக்கு. படத்துல நீச்சலோட ஃபுல்லா படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை ஒரே நீச்சலோடையாத்தான் இருக்கு. அதனால அந்த படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது. இப்படி பார்த்தா கண்டிப்பா செருப்படி கன்ஃபார்ம். படம் ஒரு 1 டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாங்க. படம் கிட்ட 1.5 மணி நேரம் தான் இருக்கு. ஒரு குயிக் வாட்சாகவும் பார்த்து